ரெட்ரோ மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அல்ல இது கடைசி பார்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்க. இந்த மாதிரி சூர்யா சார் வந்து ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சூர்யா சாரை யாரோ கொல்ல ட்ரை பண்றாங்க. பட் அங்கேயுமே நம்ம சூர்யா சார் வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணி அங்கேயும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி மாசா ஜெயிலே ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது திருந்தி ஒரு நல்ல ஒரு பர்சனா வந்து இருக்குன்னு சொல்லி வெளியே வர்றாரு. அப்போ விடாம வந்து நம்ம ருக்மணி கூட அவுட்டிங் போயிருக்கும் போது அப்பவும் கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்போ செம்ம அக்ரெசிவா மாதிரி எல்லாத்தையும் இந்த பழைய பாரியல் கலந்தா மாதிரி எல்லாத்தையும் பொழந்து எடுத்துறாரு. அப்போ வந்து ருக்மணி வந்து எனக்கு பண்ண ப்ராமிஸை நீ மீட்டுன்னு சொல்லிட்டு சூர்யா கூட பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த கோவத்துல வந்து ஒருத்தமான காமிச்சு நீ ஏன் இப்படி பண்றீங்க கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த பிரகாஷ் சார் தான் சொன்னாங்க, நீங்க இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த மான் கொள்றதா நிப்பாட்டு அப்படின்னா அங்க ஒரு பெரிய வாரே நின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வாரை பத்தி கேள்விப்படுறாங்க. இந்த மானை யார் யாரெல்லாம் கொள்றாங்களோ அவங்க எல்லாம் போய் சூர்யா சார் அடிச்சு பிளாக்மெயில் பண்ணி இதை நிப்பாட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அவரோட இன்வெஸ்டிகேஷனை. அப்பதான் அந்த மெயின் வில்லனுக்குமே இந்த மேட்டர் எல்லாம் தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் செம்ம அக்ரெசிவ் ஆகி இவனால வந்து இந்த வார் ஃபுல்லா தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட்டப் ஆகி நம்ம பிரகாஷ் சாரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவான். இந்த பிரகாஷ் சார் வந்து நம்ம ஜார்ஜ் கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கும் போதுதான் இத்தனை நாள் வந்து டேடிங் சன்னா இருந்தது டேடி சார் சன்னா மாறும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ருக்மணியை வந்து நம்ம இந்த மெயின் வில்லன் என்ன பண்ணுவான்னா கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை நாள் வந்து தடைப்பட்டு இருந்துச்சு இல்லையா அந்த வார் வந்து சூர்யா சார் வந்து திருப்பி வந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும், நீ முடிச்சதை வந்து நீ தொடங்கணுங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வைப்பான். அது மட்டும் இல்லாம இந்த வார்ல ஒருவேளை நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட ஃபேமிலி நான் விட்டுறேன், உன்னோட ஃபேமிலியான ருக்மணியை நான் விட்டுறேன், நீங்க லைஃப்ல சந்தோஷம் பாருங்க, இதுக்கப்புறம் நான் மானும் கொல்ல மாட்டேன், நான் அந்த ஒரு ஏதாச்சும் கண்காண இடத்துக்கு போயிடறேன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான். இதை ஒத்துக்கிட்ட சூர்யா சார் அந்த வார்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பீப்புள்ஸ் எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தினாரு, அந்த வார்ல எப்படி வின் பண்ணாரு, ருக்மணியை மேரேஜ் பண்ணாரா இல்லையாங்கிறத ரெட்ரோ மூவி கதை சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணது. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து எப்படி ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. இத்தனை நாள் வெயிட் பண்ண May 1 பக்கத்துல வந்துடுச்சு. ஸோ May 1 வந்து தியேட்டர்ல நம்ம பார்ப்போம். நம்ம சூர்யா சார் ஸ்கிரீன் பிரசண்டா இருக்கட்டும், நம்ம பூஜாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து நம்ம அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூவும் பண்ணுவோம். இந்த மாதிரி மோர் மூவி டிஸ்கஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. பாய்.